வணக்கம் குழந்தைகளா, அறம் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பாட்டி, கதையை சொல்லுங்க. ஆமா பாட்டி, தொடர்ந்து கதை சொல்லுங்க. சரி பசங்களா, நான் கதை சொல்றேன் கேளுங்க. இது கதை நேரம். ஆனா விஷ்ணுவுக்கு 12வது பையனோட அறிவை விட விஷ்ணுவின் அறிவு அதிகம். அது ஏன்னா மற்ற பசங்க எல்லாம் புத்தகத்தை பார்த்து படித்து தெரிஞ்சுப்பாங்க. ஆனா விஷ்ணு புத்தகத்தில் இருப்பதை நேரில் பார்த்து தெரிஞ்சுப்பான். விஷ்ணுவின் அப்பா விஷ்ணுவை பல நாடுகளுக்கு கூட்டிட்டு போய் அங்குள்ள கோவில், மியூசியம் மற்றும் 7 அதிசயங்கள் என இவற்றையெல்லாம் விஷ்ணுவுக்கு சொல்லி கொடுத்து விஷ்ணுவை ஒரு சிறந்தவனாக வளர்த்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, நம்ம விஷ்ணுவின் பேரண்ட்ஸ் அப்புறம் விஷ்ணு இவர்கள் மூவருமே பார்க்க சாதாரணமாக தான் இருப்பார்கள். அது ஏன்னா முத்து சார்கிட்ட ஆணவம், தலகணம், தான் பெரியவன் என்கிற ஈகோ எதுவும் அவரிடமும் இல்லை. அவர்கள் குடும்பத்துக்கு இல்லை. அந்த அளவுக்கு பெருந்தன்மையானவர்கள். அதனால்தான் இவர்கள் பார்க்க சாதாரணமாக இருப்பார்கள். எங்க அப்பா, இந்த அளவுக்கு ஒரு பையன் இருக்கானா? என்னால நம்பவே முடியல. ஆனா இப்ப நடந்ததெல்லாம் வச்சு பார்த்தா நம்பாமவும் இருக்கவும் முடியல. நீயே சமஸ்தம், நீயே சித்தாந்தம், நீயே சமஸ்தம், நீயே சித்தாந்தம், நீயே வேதாந்தம், தீர்ப்பாய் அனர்த்தம், நீயே வேதாந்தம், தீர்ப்பாய் அனர்த்தம், கடல் கைகள் கட்டும், அதோ வானம் எட்டும், நடை திசை எட்டும், உலா சீதா யோகம் யோகம், கலி யோகம் யோகம், உன் பேரை சொல்லும் இனி பிறப்பனே கொண்டாய் வெல்லாமே. என்ன குழந்தைகளா, இந்த உலகத்துல நமக்கு சில இடத்துல ரொம்ப கோவம் வரும் குழந்தைகளா. அந்த இடத்துல நம்ம பவரை பொறுத்து நம்ம ஹேண்டில் பண்ணணும் குழந்தைகளா. என்ன குழந்தைகளா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதையோட பார்ட் 1 இருந்து பார்ட் 52 வரைக்கும் நம்ம சேனல் இருக்கு குழந்தைகளா. நீங்க பார்க்கணும், நம்ம சேனல்ல போய் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்ல குழந்தைகளா, இந்த கதையோட பார்ட் 53 அடுத்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பாகும் குழந்தைகளா.